யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூசன் ஃபைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் அருளும் இன்றைக்கி வந்து நாசரத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து ஹோட்டலில் போய் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரம். ஹாய், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களும் வீடியோ போடுறது கொஞ்சம் நிப்பாட்டின நிறைய யோசிப்பீங்க. நிப்பாட்டில் நிறைய எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ நாங்கள் எங்கே வந்தோம்னா ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அவனை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஆகிட்டு நாங்கள் வேறு நிறைய இடத்துக்கு வேறு போகணும் பிளான் பண்ணியிருந்தோம். அதேமாரி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு மறுநாளுக்குள்ள வீடியோ வந்துடும். நிறைய வீடியோ எடுத்தாச்சு. எடுத்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிட்டு நாளைக்கு இல்லை 4 மறுநாள் எடுத்தோம். இங்கே வந்துருக்கோம்னா நாஸ்பேத்துக்கு பிரியாணி சாப்பிட வந்தோம். ஆரோனில் பிரியாணி நல்லா இருக்கும். நாங்கள் அதான் பிரியாணி சாப்பிட்டு அடி பிரியாணி ரேட் அதிகம். பிரியாணி தான் கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் இங்கே பிரியாணி சாப்பிட்டு அடுத்து நிறைய இடத்துக்கு போகிறோம். அப்படியே பின்தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம எப்பவும் போகிற அந்த கடை தான் நானும் அருளும் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னா பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்து போனோம். பட் ஆனால் ஹோட்டலுக்கு போனோன்னே எங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கு போனோன்னு நாங்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டோம். என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அருளுக்கும் அந்த சிமெண்ட் கடைக்காரன் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக நம்ம கடைக்கு சாப்பிட வரும்போதும் அருள் வந்து அந்த சிமெண்ட் கடை முன்னால் கொண்டு வந்து வண்டியை விட்டு சாப்பிடுவோம். அந்த அண்ணன் வந்து தம்பி வண்டியெல்லாம் அங்கே விடக்கூடாது, தள்ளி விடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி வண்டியை வந்து அங்கே தான் கொண்டு விட போனோம். ஆனால் அந்த அண்ணன் இருந்து அவன் பார்த்துட்டான். ஸோ அதனால் வந்து வண்டியை வந்து பக்கத்தில் இருக்க மரத்துக்கடையில் கொண்டு விட்டு வந்தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்து போனோம். பட் ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு உள்ளே போனோடனே நாங்கள் வந்து ஷாக் ஆகிட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம சீனியர் அண்ணன் மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க ஹோட்டலில். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து, யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்து. ஸோ சீனியர் அண்ணன் மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் நம்ம போனோமா, நம்ம பார்த்த உடனே அண்ணன் வந்து அவங்க காசை போட்டு நமக்கு வந்து ஒரு தந்தூரி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எங்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற கெட்ட பழக்கலாம் இல்லைங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் தெரியுமா. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனதில். இதில் வந்து ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, சாப்பிட போகிறோம்னு சொல்லுவோம், அதில் போகிறது ஹோட்டல் சாப்பாடு முத கொண்டு எல்லாத்தையும் காமிச்சிருவோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த சாப்பிட்றத மட்டும் காமிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, சாப்பாடு வந்த உடனே நாங்கள் வந்து சாப்பிட்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். சாப்பாடு வந்த உடனே நாங்கள் வந்து சாப்பாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். இந்த வீடியோ எடுக்கிறத அப்படி வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்றது வந்து எந்த வீடியோலையும் நாங்கள் வந்து போட்டிருக்க மாட்டோம். இதுலேயுமே நாங்கள் வந்து சாப்பிட்றத வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அருள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து சாப்பிட்டான். ஸோ அதனால் அவனால் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து சரியாக சாப்பிட முடியல. அவரை வந்து எனக்கே தெரியாமல் நான் சாப்பிட்றத வந்து வீடியோ எடுத்துக்கேன். அதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லும் பே பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தோம். ஸோ ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அருள் வந்து வண்டியில் ஏறுறா அப்படின்னு என்ன சொன்னால், நல்ல வேளைங்க நான் வந்து வண்டியில் ஏறி உட்காரல. ஏன் அப்படின்னா, வண்டியில் ஏறுறதுக்கு மேலே நான் வந்து லைட்டாக கையை வச்சு இந்த சீட்டை வந்து தொட்டு பார்த்தேன். சீட்டு வந்து செம்ம ஹீட்டாக இருந்து, இந்த சீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஆஃப் ஆயிலாக வந்துடும். ஸோ அந்தளவுக்கு சீட்டு வந்து செம்ம ஹீட்டாக இருந்து, ஸோ நல்லா நான் வந்து உட்காரல. ஸோ அதுக்கப்புறமாட்டி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து உட்காந்து அப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து மெல்ல அப்படி கிளம்பி நம்ம சாதாரணம் வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.